இவங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் கூட சில பேர் வந்து ஏன் கட்சியில் சேர்த்திக்கலாமே கூட சொன்னாங்க. ஆனால் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்களெல்லாம் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதிகள் என்று அவர் மனதில் பட்டிருக்கிறது. ஆனால் தான் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு வழக்குகள் அவர் போட்டாலும் சரி, அந்த வழக்குகளை எதிர்கொண்டாரே இல்லாமல் அவர்களை கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையே ஒரு முறை கூட அவருக்கு வந்ததில்லை. யாராவது சொன்னால் கூட அது பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, பொதுக்குழு உறுப்பினர்களால் கட்சி விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது. இதுதான் சொன்னார். நானா தனியா சேர்த்தன்னு சொல்லல. அப்படி இருந்த பொழுது பத்திரிகைகளும் ஊடகங்களும் சில அரசியல் விமர்சகர்களும் சில மாற்றுக் கட்சி தலைவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆக சிதறிவிட்டது, 4ஆக சிதறிவிட்டது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு சசிகலா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அண்ணா திமுக எத்தனை பேர் போனா? ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைஞ்சிட்டார். எத்தனை பேர் போனா? அவரோடு இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த இயக்கத்திற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவன் தலைமையில் தூக்கி வைத்து ஆடுவான். அதே தொண்டன் இந்த இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதே தொண்டன் தூக்கி எறிந்து விடுவான். அப்படி தூக்கி எறியப்பட்டவர் தான் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்கள் எல்லாம். அதனால் கட்சியில் எந்த சலசலப்பும் இல்லை. அது இப்பொழுது முடிவுக்கு வந்து விட்டது. இவர் இன்னொரு கட்சிக்கு போய்விட்டார். இனி 4 ஆக பிரிந்தது, 3 ஆக பிரிந்தது என்ற கேள்வி